சார் வணக்கம். ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் ரொம்ப தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கட்டற்று இருக்கிறது, இவர்கள் இப்படி செயல்படுவதற்கு முதலமைச்சர் அனுமதிக்கிறாரா, முதலமைச்சருக்கு தெரிந்துதான் இது நடக்கிறதா, இப்படி எல்லாருக்கும் நீங்க அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னா போராட்டங்களை உங்களால் ஒடுக்கிவிட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இப்படி எல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். போலீஸ் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்டுக்கு இல்ல ஒரு ரேலிக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம் சார்? அந்த சூழலினுடைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா இல்ல ஹை கமாண்ட்ல இருந்து இங்க ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய டிஜிபி ஆபீஸ்ல இருந்து போகுமா? தகவல் ஏதாவது? வணக்கம். அதாவது சத்தியம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பொன் வில்சன் பேசின ஒரு கோணத்துல இருந்து பார்க்கலாம், இல்லைன்னா அவரு காரை செல்வராஜ் பேசின கோணத்துல இருந்து பார்க்கலாம். ஆனா நான் ஒரு வித்தியாசமான கோணத்துல இருந்து இதை நான் பாக்குறேன். இது இப்படியா பார்க்க கூடாது. ஒரு பாஜக ஆட்சியை ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியும் விமர்சிப்பது போல திமுக ஆட்சியை கம்யூனிஸ்டும் விசிகவும் விமர்சிக்கிறது. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா அவங்க கூட்டணிக்குள்ள இருக்காங்க. எதிர்கட்சி அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இல்ல. பாஜக மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஏன் தெரியல, பாஜக என்றாலே அப்படியே கொலவெறி தாக்குதல் வருது மனதளவில் எல்லாருக்குமே, பொதுமக்களுக்கு. நான் அரசியல் கட்சி விட்டுருங்க, ஆனா தவறுகளை செய்பவர்கள், குற்றங்களை செய்பவர்கள் நிச்சயமா ஒரு அரசியல் கட்சியோடும் அரசியல் கட்சி தலைவர்களோடும் பின்புலத்தோடு தான் செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா, நான் வெறும் பேசினா நிறைய பேசலாம், பட் இந்த 4 இயர்ஸ் டிஎம்கே ஆட்சி சொல்றேன். ஒருத்தர் உங்க காலர் சொன்னதான் உண்மை. அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்த போதும், மேயராக இருந்த போதும், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போதும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு கலைஞரை விட அதிகமான வரவேற்பு தமிழ்நாட்டு மக்கள் என்னையும் சேர்த்து ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சி வர வேண்டும் என்று விரும்பியது உண்மை. ஆனால் அப்படி நினைத்தது தவறாகிவிட்டது என்று நினைக்கக்கூடிய சூழல் தான் தமிழ்நாட்டு மக்கள். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடா நான் சொல்றேன். மெஜாரிட்டி தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்கள்ல நிச்சயமா ஒரு 5 கோடி மக்கள் இந்த ஆட்சி மீது அதிருப்தியில் இருக்காங்க. இந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்று இருக்காங்க. ஆனா காவல்துறை இவரு கம்யூனிஸ்ட் மாநாடு சொன்ன மாதிரியும் விசிகே சொல்ற மாதிரியும் இதெல்லாம் வித் தி நாலேஜ் ஆஃப் சிஎம்ஆ இல்லைன்னா அவருடைய துறை, இது போர்ட்போலியோ, அவர் தான் அமைச்சர். சோ உளவுத்துறை தான் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த கால முதலமைச்சர்களும் உளவுத்துறை அதிகாரிகள் எப்படி செயல்படுவாங்கன்னா 4 மணிக்கு டெய்லி ரிப்போர்ட் போடுவாங்க ஈவினிங், அதை சிஎம் பாப்பாரு. பட் இங்க எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இது உளவுத்துறையின் கையில் ஆட்சி நடக்கின்றதா, அதிகாரிகள் கையில் ஆட்சி நடக்கின்றதா என்று நம்ம ஆத்தென்டிக்கா சொல்ல முடியாது. ஏன்னா அது உள்ள இருக்கவங்க தான் தெரியும், அந்த சிஸ்டத்துல இருக்கவங்களுக்கு தான். ஆனா வெளியில இருந்து விமர்சனம் வைக்கலாம். ஆனா இது என்னன்னா, இந்த விஷயம் நீங்க நல்லா பார்க்கணும். கம்யூனிஸ்டும் விசிகே சொல்வதும் உண்மையா கூட எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அது ஒரு காதல்ல ஊழலா தான் நான் பார்க்கணும். அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. மத்தவங்க யாரும் விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம விமர்சனம் பண்ணிடுறாங்க. பட் ஆனா அவங்க செய்ய வேண்டிய வேலைகள், அவங்களுக்கு உண்டான அனைத்து காரியங்களும் சிறப்பா செம்மனே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எல்லாருக்கும். நான் இத பொதுப்படையா தான் சொல்றேன். நான் இது உடனே நீங்க கேட்பீங்க, அடுத்தது நீ பாத்தியா, நீ போய் அவங்க இதுதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கை வரும், ஒரு 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 பேட்டி வரும், அதுக்கப்புறமா முதல்வரை சந்திப்பார்கள், அப்புறமா சுமூகமா நடந்துரும். சோ இதுதான் கடந்த 4 ஆண்டு காலமா இதே தான் பாஜக ஆட்சியில, பாஜக ஆளும் மாநிலத்துல இதே மாதிரிதான் ஆர்எஸ்எஸ் கடுமையா மோடிய விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா மோகன் பகவத் தலைமையில ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடக்கும், மோடி அங்க கீழே தலையில உட்கார்ந்திருப்பாரு. சோ இப்படிதான் நான் இதை பாக்குறேன். இத ஒரு பெருசால நம்ம மக்களுக்கு இந்த ஆட்சி மீது 100% அதிருப்தி இருப்பது மெஜாரிட்டி மக்களுக்கு உண்மை. இத தேர்தல் வரும்போதுதான் அது பிரதிபலிக்கும். பாராளுமன்ற தேர்தல் பிரதிபலிச்சாலும் அது பாராளுமன்ற தேர்தல் அது ஈக்குவேஷன்ஸ், பர்மிட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ல அது வெற்றி பெற்றாங்க. சட்டமன்ற தேர்தல் தான் ரொம்ப முக்கியம். சோ அந்த அதிருப்தி, விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இந்த மாதிரி எல்லா அத்தியாவசிய பண்டங்கள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்துள்ளது.
இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க எவ்வளவு நாள் மத்திய அரசு குறை சொல்லிட்டே இருக்கீங்க. ஓகே பாஜகவை கடுமையா தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்க்குது, ஜிஎஸ்டி எதிர்க்குது, எல்லாம் உண்மை. அதனாலதான் பாஜக ஒரு சீட் கூட வரக்கூடாம தடுக்கிறோம், ஓட்டு போட மாட்டோம். ஆனா உங்களுக்கே ஆதரிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீங்க நல்லது செய்வீங்க. நீங்க புலிக்கு பயணம் ஏமாறப்பட்டீங்க எவ்வளவு நாளைக்கு சொல்ல போறீங்க. இது வந்து கண்டிப்பா இது வந்து எலெக்ஷன்ல உங்களுக்கு வந்து பெரிய டிசாஸ்டரா போய் முடியும். அவங்க நினைக்கிறது வந்து நிச்சயமா எதுவா செஞ்சீங்களா சாதிச்சாலும் நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த தேர்தல் 2026 இந்த கூட்டணி கட்சிகள் பேசுவதால் பெரிய அதிருப்தி அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே சொல்லி வச்சு கூட பேசலாம். நீ அழகிற மாதிரி அதெல்லாம் சிரிக்கிற மாதிரி சரி சிரிக்கிறேன் கூட சொல்லலாம். அப்புறமா அவங்க மீட்டிங் நடத்திக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் பாயிண்ட் கிடையாது. பட் மக்கள் வந்து திமுக அரசு மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இது தேர்தல், சட்டமன்ற தேர்தலை நீங்க பாத்தீங்க. ஓகே சார், ஓகே.